ஃபஸ்ட்டு இந்த சாதி படத்தை எடுக்காதீங்க, உங்கள் காலில் விழுகிறையா. அதை எடுத்ததுனால தான் இன்றைக்கி பூராமே எங்கே பார்த்தாலும் சாதி சாதின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அழகாக காமெடி போட்டுக்கிட்டு இருந்தாப்புல கோபி, இன்றைக்கி வந்து அந்த இதில் வந்து பதிவு அது யார் சொல்லி கொடுத்தாங்களா என்ன தெரில, அவங்கள பாவத்தை சிரிப்பும் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தவனா அந்த சாதி வீடியோ போட்டதுனால இன்றைக்கி அவன் மேலே பிரச்சனை ஆகி இன்றைக்கி யூடியூப்பே லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? யாருக்கு நம்ம யாருமே இல்லை. இன்றைக்கி நம்ம நடந்து போகிறேன், நான் நடந்து போகும்போது கீழே விழுந்துடுறேன், ஆக்சிடென்ட் ஆகிடுது. எப்பா நின்றுங்க, ஏன் ஜாதிக்காரன் வந்து என்னை தூக்கணும், இங்கே மண்டை உடஞ்சி ரத்தம் விழுந்துக்கிட்டு இருக்கு, கை ஒடிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ வந்து தூக்க வராங்க, நீ என்ன சாதிப்பா, இந்த சாதிக்காரந்தே வந்து தூக்கணும், ஏன் ஜாதிக்காரந்தே வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு உயிர் கண்ணு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அந்த உயிரை எந்த சாதியாக இருந்தாலும் பார்த்து தூக்கி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காப்பாற்றுறது தானே நம்ம பார்க்கணும். அப்புறம் எப்படியா சாதி மனுஷங்கன்னு பார்க்குறீங்க? பாவம், இன்றைக்கி அவங்க வீட்லேயும் நிம்மதியாக இல்லை, அந்த பிள்ளை வீட்லேயும் நிம்மதியாக இல்லை. இன்றைக்கி நீங்கள் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேர்த்தையும் கேம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா டிவிக்காரனும். அரசியலையா? சாதிங்கிறது அரசியல், அது இன்னுமா யாருக்கு தெரியாது? மனக்கவலையா? ஒரு பெற்றோர்களுக்கு வளர்த்து ஆளாக்கி ஏன்னா காலேஜ் போய் கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ வருவாங்க அப்படின்னு நினச்சி பிள்ளைகளை வளர்த்தா இந்த பிள்ளைகளையும் செய்கிற கோட்டிக்களையும் இந்த பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆத்தாப்பனை பார்க்குறதில்ல, அண்ணன் தம்பிகளை பார்க்குறதில்ல. இப்போ பாவம்பியா, ஒரு தடவை தான் நம்மளாம் பிறக்க போகிறோம். நீ போகிற காலத்தில் சாதியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கொண்டு வந்து உயிரை உள்ள திணிக்க இப்போயே என் மயனுமே நம்ம என்ன சாதி இத்தனை நாள் கேட்காம இருந்தேன், நீ கேட்டு விட்டியான். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே சாதியே பழகாமல் அனுப்பிச்சி விட்றோம் குழந்தைய. அந்த குழந்தை பிஞ்சு மனசில் வந்து திணிச்சிடுறியான். ஏப்பா இறந்தது யாருப்பா, குத்துனது யாருப்பான்னு கேட்குறியான். உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்யா. இன்றைக்கி வரையும் அப்படி ஆகுமோ என்னன்னு தெரில. போய் பொழப்ப பாருங்கய்யா, நல்லா படிக்க வைங்கய்யா பிள்ளைகளை. அப்படி தயா சொல்லுவியா, அவனுக்கோ இவனுக்கோ போய் போட்டு சித்திரவதை பண்ணாதீங்கய்யா. ஒரு கலவரத்தவே உண்டாக்கிடுவாங்க கொண்டிருக்கு. இன்றைக்கி தான் கலவரம் இல்லாமல் கத்தி இல்லாமல் எது இல்லாமல் சாமியை கும்பிட்டுக்கிட்டு எல்லா கடவுள் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அதையா நான் சொல்ல முடியும். இதில் என் மேலே ஏதாவது தவறாக இருந்தால் என் தம்பியை எங்கள் அக்கா அம்மாயிங்க எல்லாருமே மன்னிச்சுக்குங்க. ஏன்னா நான் வந்து கூட பிறக்கலை யாருமே. நீங்கள் கமாண்ட் ஓடுற எல்லாமே மாப்பிள்ளை மச்சான்னு ஏன் வாய் நிறையா சொல்கிறேன்னு தெரியுமா? எனக்கு நீங்கள் தான் சொந்தம் வந்த ஊரா. அதுக்காண்டி தான் நான் எப்பயுமே நான் வார்த்தையில் என் சப்ரைசரு என்னை எங்கள் கமாண்ட் ஓட்ட விடுற அப்படிலாம் பண்ணேன். என் அண்ணன் தம்பி மாப்பிள்ளை அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தின்னு பேசுவேன். தனியாக வாழ்ந்துவேன். இன்றைக்கி வழி எனக்கு தெரியும். இது என் வழி யாருக்கு இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். பேசாதீங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் உட்காந்து கஞ்சி குடிக்கிறவேன். ஏன்னா பசி வகுற கில்லுது. வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து.